எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டாப் ரிச்னு ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு இந்த ஆப் விளையாடுறது மூலமாக ஃப்ரீ டைமில் ஆட மூலமாக நம்மளால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ என்னென்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்து இத்தனி கார் இருக்குது. இந்த பாக்ஸில் எனக்கு வந்து 2 கார் கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 19 காரையும் ஒன்றா சேர்த்தோம்னா 20 கார் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 காரை ஒன்றா சேர்த்தோம்னா 21 ஆகிடும். இந்த 21 ஒன்றா இது வந்து மர்ஜ் பண்ண அவ்வளோதான் வேலை. இது 2 22 போட்டாக்கா 22 போட்டால் 23 புதுசாக ஒரு கார் வந்துச்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு என்ன கொடுப்பேன். இங்கே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எஃபர்ட் கார் குளோபல்ங்கிறது இது டிவிடெண்ட். இதுலேருந்து என்ன ஆகுனா, இந்த கார் அப்பப்போ வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டை கொடுக்கும் கைஸ். புதுசாக எதனா ஒரு கார் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கார்லேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகினே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டபுள் ஏர்னுக்குது நான் டைரெக்ட் கெட்டுன்னு கொடுக்குறேன். இத்தியோ கெட்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒர்க்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு கார் கிடச்சி ரிசீவ் கொடுத்துட்றேன். 2 கார் ஆச்சு. இந்த 12 கார் மர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு இன்னொன்று கார் கிடைக்கும். இல்லை இத்தியோ கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஒரு கார் பை பண்ணும்போது இப்போ என்ன கேட்குதுன்னா, நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும், இதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸை எடுத்து வீடியோ பார்த்து எடுக்கணும். ப்ளஸ்ஸு நம்மளுக்கு அந்த ஸ்பின்னு கிடைக்கும். அந்த ஸ்பின்னும் பண்ணணும், அதிலே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வேறு நம்ம காரை ஏற்றினே வரும்போது என்ன, நம்ம அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இது எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு காட்டிடும். இன்னும் நெக்ஸ்ட்டு இந்த டீம்ஸ் இருக்குது, இதுலேருந்து கூட ஆன் பண்ண முடியும். நீங்கள் வந்து யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஆராமமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம், பண்ணாதவங்க கூட பரவாயில்ல. உங்களால் ரெஃபர் பண்ண முடியும்னா கைஸ், நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா 70 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாலெட்டுக்கே கொடுத்துருவாங்க. இந்த விட்ரா பண்ணுற வாலெட் கொடுத்துருவாங்க. அங்கேருந்து நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணி நம்ம ஜியோட்டஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை விட்ரா பண்ணுறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இன்வைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தது நம்ம பேக் வந்து இங்கே போயிட்டு இங்கே நம்ம 70 ருபீஸ் ஒருத்தர் இன்வைட் பண்ணவும் 70 ருபீஸ் கிடைக்கும். விட்ரான்னு கொடுத்துருந்தோம்னா மேலே வந்து டிஆர்எக்ஸ்னு ஒன்று காட்டும் கைஸ். டிஆர்எக்ஸ்ன்னு காட்டும், யூஎஸ்டின்னு காட்டும். அதுக்கப்புறம் சில 3-4 ஆப்ஷன் கிடைக்கும். அதில் மெயின் நம்ம யூஸ் பண்ணப்படுறது டிஆர்எக்ஸ். அந்த டிஆர்எக்ஸை கிளிக், இது வந்து இப்போ எனக்கு விட்ரா ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது, அதனால நான் அப்படியே சொல்கிறேன், க்ளீனாக கேட்டுக்கோங்க. அந்த டிஆர்எக்ஸை கிளிக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுனா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் உங்கள்கிட்ட இருந்தால் அது மூலமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஜியோட்டஸ் எடுத்துக்கோங்க. ஜியோட்டஸ் தான் கொஞ்சம் இந்தியன், ஏன்னா அது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்னால ஈஸியாக உங்களால் விட்ரா பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் லோட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு இங்கே இப்போ வாலெட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு டிஆர்எக்ஸ்ன்னு கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து உங்களுக்கான டிஆர்எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து கெட் அட்ரஸ்ன்னு கொடுக்கணும் கைஸ். கெட் அட்ரஸ்ன்னு கொடுத்தா இங்கே அட்ரஸ் வரும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே போயிட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது விட்ரான்னு கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் உங்கள் டிஆர்எக்ஸு உங்களோட ஜியோட்டஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இங்கே இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கிளிக் பண்ணியிருந்தோன்னா நான் டிஆர்எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோ. இந்த டிஆர்எக்ஸ் கிளிக் பண்ணிக்கினீங்களா இங்கே செல் ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி டிஆர்எக்ஸ் டெபாசிட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 70 ருபீஸ்க்கான டிஆர்எக்ஸ் எவ்வளோ வரும்னா ஒரு 20ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 போட்டு இப்போவே செல் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த கடைசியில் மேலே யார் ஒருத்தர் க்ரீனில் இருக்கிற இவனை கிளிக் பண்ணிக்கணும் கைஸ். கிளிக் பண்ணிக்கினோம்னா நம்மளுக்கு வந்து 20 டிஆர்எக்ஸ்க்கான வேல்யூ கீழே காட்டுவாங்க டோட்டலில். அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். அது வந்து 103. அப்போனா வந்துட்டு ஒரு 18 டிஆர்எக்ஸ் போட்டுக்கிறேன். 18, 15, 14, ஒரு 14 டிஆர்எக்ஸ் கிடைக்கும் கைஸ். ஒரு 14 டிஆர்எக்ஸ் கிடைக்கும். அது வந்தால் கூட 14 டிஆர்எக்ஸ் கிடைச்சா கூட உங்களுக்கு 72 ரூபா ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். இந்த கடைசியில் யார் இங்கே மேலே இருக்கிறாங்க இப்போவே நீங்கள் செல் பண்ணோன்னா இவருக்கு இங்கே இருக்கிறாருல ஃபஸ்ட்டில் யாராவது ஒருத்தர், இந்த ஆள் இவன் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரா, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு செல் பண்ண, இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு நான் இதில் ட்ரேட் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்மள மாதிரி இந்த ரெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள மாதிரி செல்லில் போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 5.250 பைசாக்கு போட்டுக்கிறாங்க. இன்னொருத்தர் 5.244 பைசா. இந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க ப்ரைஸுக்கு கோட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு வந்து அப்படி இருந்தால் கொஞ்சம் நாள் வச்சு இதை சேல் பண்ணால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் நாள் விட்டுட்டு சேல் ஆகிட்டோன்னா ஒரு 250 சேல் பண்ணால் உங்களுக்கு வந்து 73 ரூபா கிடைக்கும். இதே வந்துட்டு ஒரு
2 மாதத்துக்கு முன்னாடி 11 ருபீஸ் மட்டும் போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் லாங் டைம் வெயிட் பண்ணுறத ஒரு 11 ருபீஸ் போட்டிங்கன்னா 154 ரூபாய் கிடைக்கும் அந்த டிஆர்எக்ஸ்க்கான வேல்யூ. இல்லை இப்போயே நான் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டார்கெட்டில் வச்சுன்னா கூட பரவாயில்ல. 5.200 போட்டிங்கன்னா உங்களுக்கு 72 ரூபாய் கிடைக்கும். 72 ரூபாய் சேல்னு கொடுத்துட்டிங்கன்னா சேல் ஆகிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வராது. இந்த வேலெட்டில் இங்கே வரும். இங்கே என்ன பண்ண போகிறீங்க, வித்ட்ரான்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அமௌண்ட் உங்களுக்கு காட்டும். இங்கே அமௌண்ட் காட்டும். இது என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஜியோடஸ்காரங்க வந்து டெபாசிட் 2-3 மினிட்ஸில் பண்ணிடுவாங்க. உங்களோட சேல் ஆயிருந்துன்னு உங்களோட அமௌண்ட் வந்து இது மேலே இங்கே காட்ட ஆரம்பிக்குது கைஸ். இந்த இடத்துல காட்ட ஆரம்பிக்கும் பேலன்ஸில். அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக வந்துட்டு உங்களால் வந்து அங்கேருந்து இது பண்ண முடியும். உங்களால் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ ரெஃபர் பண்ணி அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். அவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணி காசாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு டிஆர்எக்ஸை வச்சு நீங்கள் வேறு எதுனா கூட நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். டிஆர்எக்ஸை விற்று ருப்பீஸாக பண்ணிட்டு திரும்பி அந்த ருப்பீஸை வச்சு ட்ரேடிங்கில் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது விடாத ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோம்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போனாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மினிமம் வந்து 1000 ரூபாய் வந்து வித்ட்ரா கொடுப்பாங்க. சரி கொடுத்து பார்த்து வித்ட்ரா கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்தாங்க. அந்த வித்ட்ரா முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு 70 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 70 ருபீஸ் நான் என்னால் வித்ட்ரா பண்ணுவேன். 350, 700, 1400 அந்த மாதிரி நிறைய வந்துன்னு இருக்கும். பட் லாங் டேர்ம் இருக்கும் கைஸ் இந்த இது. ஸோ என்னோடய ரெக்கார்டு பார்க்கலாம். இங்கே ரெக்கார்டு காமிச்சிடுறேன். இந்த ரெக்கார்டு கிளிக் பண்ணாக்கா நான் வந்து நேற்று டைமிங் கூட இருக்குதுங்க காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள். டைமிங்கு ப்ளஸ்ஸு ₹1.40 வித்ட்ரா பண்ணேன். கீழே இருக்கிறதுலாம் லெவலில் பார்த்தெல்லாம் அமௌண்ட் எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து இருக்கிறது. இப்போ இதோட நான் என்ன பண்ணேன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஜியோடஸோட இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கைஸ். ஜியோடஸ் வேணுன்றவங்க லிங்க் கொடுக்குறேன். அவங்க டவுன்லோட் பண்ணிக்கின்னு அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுனா ஒன்று கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து என்னென்ன ஏர்னிங் கிடைக்குது எல்லாமே வந்து நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே காயின்ஸை விற்றுட்டு நம்ம ஐஎன்ஆரை மாற்றிக்கின்னு அங்கேருந்து நம்ம வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா மெயினாக வந்து எல்லோரும் கேட்குற வேண்டிய கொஸ்டின் அது தான். எப்படி ப்ரோ வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா இங்கே கிடைக்கிறதுலாம் உங்களால் வந்து அங்கேயே ஜியோடஸில் வச்சு ட்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அத்தையை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கின்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இல்லை உங்களுக்கு எதுனா இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் வந்து ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும்னா அந்த ஜியோடஸ்லேயே ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு ₹100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜியோடஸ்க்கு பண்ணிக்கின்னு. ஃபீஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ட்ரேட் பண்ணுற இன்ஸ்டாகிராமோ மெசேஜ் பண்ணுங்க. செப்பரேட்டாக நான் வந்து லிங்க்கெல்லாம் கொடுப்பேன். அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து சிக்னல்ஸ் கொடுப்பேன். அந்த சிக்னல்ஸ் வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு அது போடுவேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ரூஃப் காட்டிடுறேன். இது வந்து எவ்வளோ வித்ட்ரா எனக்கு கிடச்சிச்சின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். எனக்கு ஜியோடஸில் வந்துட்டு டெபாசிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பேலன்ஸ் பாருங்கள். எனக்கு இது வந்து டிஆர்எக்ஸில் தான் கொடுப்பாங்க. டிஆர்எக்ஸ்ன்ற ஒரு காயின் அங்கே ஐஎன்ஆரில் காட்டான வித்ட்ரா வந்து கிரிப்டோ கரன்சியில் தான் கொடுப்பாங்க கைஸ். ஸோ இது பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கோ ப்ளஸ்ஸு இங்கே டைம் பார்க்கலாம். இந்த டைமும் அப்புறமா நான் வந்து அங்கே வித்ட்ரா பண்ண டைமை காமிச்சிட்டேன். இப்போது நான் வந்துட்டு என்னோடய ஆப்பில் காட்டுறேன் எங்கே ரிசீவ் ஆச்சுன்னு. ஸோ இது வந்து அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்கோ. ஸோ இது வந்து நம்பி பண்ணலாம் கைஸ். அதனால தான் நான் போடுறேன் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த கிரிப்டோ ஹிஸ்ட்ரிக்கு போனாப்பா எனக்கு வந்து இந்த ஜியோடஸ்லேருந்து எனக்கு கொஞ்சோண்டு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்பின்னு கிடச்சிச்சு. அந்த ஸ்பின் மூலிமா எனக்கு இங்கே மேலே எல்லாம் பேட் காயின்ஸ் கிடச்சி. இந்த பேட் காயின்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரீயாகவே காசை இன்வெஸ்ட் பண்ணாமலே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் சேம் 0.3016 டிஆர்எக்ஸ் எனக்கு வித்ட்ரா இங்கே கிடச்சிச்சு. இந்த வித்ட்ரா வந்துட்டு இப்போது நான் இங்கே சர்ச் பண்ணி காட்டிடுறேன் என்கிட்ட எவ்வளோ இருக்குது டிஆர்எக்ஸுன்னு. இங்கே பார்க்கலாம் என்கிட்ட இப்போது பேலன்ஸு போர்ட்ஃபோலியோவில் எதுவுமே ஆர்டரில் போடல. 0.30 டிஆர்எக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு அந்த ஆப்லேருந்து மூலிமா. ஸோ இப்படி தான் கைஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ப்ளஸ் இது ஜியோடஸில் என்னென்னா இங்கே ஒரு ஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்பின்னு கேட்கும். இந்த ஸ்பின்னு வந்து உங்கள்கிட்ட இந்த ஸ்பின்னு கிடச்சிச்சின்னா ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஸ்பின் இது கிடச்சிச்சின்னா ஸ்பின் பண்ணி இந்த ஸ்பின்னை கிளிக் பண்ணாமல் இந்த ஸ்பின் கொடுக்கும். இந்த ஸ்பின் கொடுத்தா நம்மளுக்கு பிடிடி டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டு இந்த பிடிடியை கிளிக் பண்ணிவிட்டு செல்லுன்னு கொடுத்தாக்கா நேற்று வந்துட்டு என்கிட்ட வந்து 217 போட்டுட்டு நான் ப்ரைஸ் வந்து
0.21 விற்றேன், எனக்கு 45 ருபீஸ் கிடச்சிச்சு. அது வந்து என் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ என் பேலன்ஸில் பார்க்கலாம். நேற்று வந்து ட்ரேடு பண்ணி நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா இங்கே ஃபுல் ஜீரோ இருந்திருக்கும். இப்போ அவைலபிள் ஐஎன்ஆர் பார்க்கலாம். நீங்கள் வந்து 45 எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னா, இது வந்துட்டு இந்த டெபாசிட் கிளிக் பண்ணாக்கா, இது கிளிக் பண்ணோம்னா இந்த நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 100 ருபீஸ் போட்டோம்னா, போட்டுட்டு டெபாசிட் கிளிக் பண்ணோம்னா இது வந்து ரீடைரக்ட் பண்ணி நம்மளை வந்து குரோம் கூட்டின்னு போவோம். குரோம் கிளிக் பண்ணோம்னா இது வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் பேங்க் இருக்கணும். ஜியோடஸில் வந்து எது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அந்த பேங்க்கில் மட்டும் நீங்கள் அமௌண்ட் அப்படின்னா மட்டும் தான் வரும் கைஸ். இல்லை வர இதில் நெட் பேங்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து யூபிஐ யூஸ் பண்ணலாம். யூபிஐ யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எதுனா இதில் எது வேணால் யூஸ் பண்ணி நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த அக்கௌண்ட் வந்து ஜியோடஸில் ரெஜிஸ்டர் ஆகிதோ அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் தான் பண்ணணும் கைஸ், இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஈஸி தான். ஸோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்காக ரொம்ப நன்றி. இந்த ஃபுல்லாக நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்துக்காக நன்றி. ஸோ யாருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஜியோடஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லித்தரேன். இல்லை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறேன்னு நினச்சவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து நான் வந்து இங்கேருந்து கிடைக்கிற இதெல்லாம் அங்கே எடுத்துன்னு போய் ஃப்ரீயாக கிடைச்ச காசு வச்சு ட்ரேட் பண்ண முடியும். பட் ஃப்ரீயாக கிடைச்ச காசு ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும் கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்காங்க நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்பார். உங்களோட வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு அடுத்து தமிழ் கிரிப்டோ ஏர்னிங்ஸ்லேருந்து தேங்க்யூ கைஸ், பாய்.